முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியுள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் 2500 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் இடுபொருட்கள் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடையே குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தின்படி குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம், மானிய விலையில் நடவு இயந்திரங்கள் மற்றும் விலையில்லா இடுபொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் 2500 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் இடுபொருட்கள் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேளாண் இடுபொருட்களை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். குறுவை சாகுபடி நடவு நட்டு வந்திருக்கோம். ஏக்கருக்கு 4000 ரூபா மானியம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நடவு நட்டு ஒரு வாரத்தில் சிங்க் சல்பேட்டு போடணும். அது ஏக்கருக்கு 10 கிலோ விலை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. விலை இல்லாத சிங்க் சல்பேட்டை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.